அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வாரத்தில் முதல் நாளான இன்று இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிடர் நிகழ்ச்சியின் ஊடாக. மற்றவர்களிடம் நீங்கள் கொள்ளும் அன்பாக இருக்கட்டும், வாழ்வில் நீங்கள் அடையும் வெற்றியாக இருக்கட்டும், தகுந்த சூழ்நிலையில் செய்யாவிட்டால் அவை நிறைவேறுவதில்லை. எனவே உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்திற்கு தேவையான நோக்கத்தை நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருடைய மனிதர்களும் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய ஆர்வமும் தேடலும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கான ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு படிகளையும் நாம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிடர் நிகழ்ச்சியினூடாக ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நம்முள் ஏற்பட்டுள்ள அந்த அடிப்படையான சந்தேகங்களை இன்றும் கூட நிவர்த்தி செய்து கொள்வதற்காக எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் இலங்கையில் மிகவும் புகழ்பூத்த பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஆரம்பத்திலே நாங்கள் ஒவ்வொரு விடையும் காலையில் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய அந்த ஆர்வமும் தேடலும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஜனனத்தின் போது எங்களுடைய ஜாதகம் எழுதப்படுகிறது. ஆனால் அந்த ஜாதகம் நிறைய பேர் அது கொஞ்ச காலத்தில் பார்க்காம விட்டுடுறாங்க. திரும்ப நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் எங்களுடைய ஜாதகத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே என்னென்னால் மனிதனுக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது ஜாதகம் என்று. அதாவது என்னென்னா இரவு வந்தாலே விடிய சூரியனை நாம் எதிர்பார்த்து தான் வாழ வேண்டியிருக்கும். ஏன்னா சூரியன் உதிக்கலை என்று சொன்னால் அன்றைக்கு உலகமே இயங்காது என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி பொதுவாக சூரிய உதயத்தை அடிப்படையாக வச்சு தான் ஜாதகம் கணிக்கப்படும். ஜாதகம் கணிக்கிறதுக்கு என்னென்னா முதல் குழந்தைன்ற ஜனன நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னென்னா அதில் ஒரு நிமிஷம் கூட பிந்திச்சோ இல்லை ஒரு நிமிஷம் கூடவோ குறையவோ இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா பிறகு அந்த குழந்தைன்ற வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகவே அமைஞ்சிடும். என்றால் ஜாதகன்றது புனிதமானது, ஜோதிடம் ரொம்ப புனிதமானது. என்னென்னா அதை சரியாக கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த ஜாதகன்றது கரியாக ஜோதிடம் நம்ம கற்றுண்டு நம்ம வர்ற மக்களுக்கு பலன் அது சரியாக சொன்னோம்டா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், புனிதமாக அமையும். என்னென்னா ஒரு குருடனுக்கு வழிகாட்டின மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஜாதகத்தில் பொதுவாக இருந்தால் நான் ஜனன காலத்தில் நாம் பூமியில் அவதரிக்கும் பொழுது கடவுளால் நமக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய பிறவியான மனித பிறவி நமக்கு பூமிக்கு அனுப்புகிறார். அந்த பூமிக்கு ஆகும் பொழுது அந்த நேரம் புனிதமான நேரத்தில் நம்ம பிறக்கிறோம்டா அந்த நேரத்தை புனிதமாகவோ நரகமாகவோ ஆகிறது ஜாதகம் தான். இதை நாம் நரகம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி நம்ம புனிதமான வாழ்க்கையை அமைச்சு சொல்கிறது நம்மளை பொறுத்தது என்றால் அதுக்கு ஜாதகர் ஒரு மிக புனிதமான ஒரு அறுத்தல் வேண்டும் என்றால் ஜாதகர் இதை இப்போ ஒரு குழந்தை கிடைச்ச உடனே நேராக டக்குன்னு ஜாதகத்தை எடுத்துட்டு நேரத்தை எடுத்துகிட்டு ஓடுவாங்களேன்ற ஒரு ஜோதிடத்தை போவாங்களா அது குழந்தைக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அது நிறைய பேர் ஒரு பிளவிடுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நேரத்துக்கு என்ன பேர் வருதோ அதை தான் வைக்கிறாங்க, வச்சு கொடுத்துருவாங்க. ரைட் போய் இந்த பேர் வச்சுட்டு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது தான் தவறு. என்னென்னா முதலாவது ஜாதகத்தை கணிச்சிட்டு என்னென்றால் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த பேர்கள் இத்தனை எழுத்துக்கள் வருது இந்த பேர் வையின்ற சொல்கிறது மாப்பிள்ளையாகப்பட்டது. என்னென்னா அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகத்தில் இந்த குழந்தை பிறக்குது, இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் நிலைமையில் வேலை செய்து எந்த மாதிரி கிரகங்கள் இதன் எதிர்காலம் எப்படி அமையுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா பேர் எழுத்து சொல்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. என்னென்னா அந்த வைக்கிற பேர் தான் அதை அந்த குழந்தையை உச்சத்துக்கே கொண்டு போகிறது கூடியது அந்த பேர் தான் ஒழிய. ஆனால் அதில் பிழையாகப்பட்டாலும் அதை அதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு புஷ் ஒன்று சொல்லி அது வாழ்க்கைக்கு ஒரு புஷ் ஒன்று ஒரு உதவி என்று சொல்கிறது அந்த பெயர். அந்த பெயர் நல்ல எழுத்தில் நம்ம வச்சு அமைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அந்யோன்யமாக ஓவாகாண்டு வாழக்கூடிய வாய்ப்பு வரும்னா இதுதான் ஒரு ஜோதிடன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையும் ஆகும். ஏனென்றா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு எடுத்து சொல்லக்கூடியது தான் ஜோதிடன்றது. அந்த ஜோதிடம் சரியாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா நாம் கற்றுண்டு வந்த படிப்பை சரிவர நம்ம அதை பிரயோஜனப்படுத்தணும். அப்போ தான் எதிர்காலம் நல்லதாக அமையக்கூடியவருக்கும். என்னென்னா பிறவியில் கூட புண்ணியமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கும். பொதுவாக இன்றைக்கு நிறைய பேர் பிளவிடுறதுக்கு காரணமே வாழ்க்கையில் பிழையாக வாழ்கிறதுக்கு காரணமே ஜோதிடம் தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ நான் பிறந்த தேதிக்கு அப்பால் ஒட்டிய மாதிரியே பேர் அமைச்சுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அது நியூமராலஜின்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்ட விஞ்ஞானம்னு சொல்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேர் அமைச்சுக்கலாம்டா அது கொஞ்சம் சிரமம் தான். இப்போ ஜோதிடர் அவசரத்துக்கு பேர் எழுதி வச்சுக்கன்னு சொல்கிறத விட அவர் மூலம் அந்த பேர் அமைச்சிட்டு இந்த குழந்தை நல்லா வாழுதேன்றது மிகப்பெரிய பெரிய ஒரு பாக்கியம்ன்றது. ஒரு உதாரணம் இப்படின்னு சொல்லலாம். ஒரு தகப்பன் ஒரு மகளுக்கு இருக்காண்டா அந்த
அந்த மகளுக்கு வந்து எந்த அளவுக்கு அவர் அந்த மகள் எதிர்பாராமலே அவளுக்கு பெரிய கொடுக்க வேண்டிய பெரிய காரிய பாக்கியம் என்னென்னா கல்வி அறிவது. அந்த கல்வி வந்து லாங் டைம் ரொம்ப தூரத்துக்கு தகப்பன் வந்து கல்வியை கொடுக்கணும். என்னென்னா அந்த குழந்தை வந்து எந்த தூரத்தில் கல்வி கற்றுக்கணும், எந்த தூரத்தில் போயிட்டு நிற்கணும்னு சொல்லி அது கேம் இருக்குதோ அந்த குறிக்கோளில் போய் திரும்பி பார்க்கும் பொழுது தகப்பன் முகம் தெரியும். அந்த தகப்பன் முகம் தெரிஞ்ச உடனே அதுக்கு என்ன சரி, அடா இவ்வளோ தூரத்தில் நான் வந்து தூரத்துக்கு என் அப்பா என்னை கொண்டு வந்துட்டாரா அப்படிங்கிற நினைக்கும் பொழுது பாருங்கள் தகப்பன் ரொம்ப புனிதமாயிடுவார். என்னென்னா புனித துன்பம் அங்கே தான் இருக்குது. என்னடா புனிதமான வாழ்க்கை அமைகிறது. என்னென்னா ஒரு பெண் குழந்தை வந்து உச்ச இடத்துல வந்து தகப்பன் எதிர்பார்க்குற அளவிட அந்த குழந்தை எந்த அளவுக்கு வாழ்க்கையை செலுத்தி சொல்லணுமோன்றது உச்சதுக்கு அந்த குறிக்கோளில் போய் திரும்பி பார்க்கும் பொழுது தகப்பன் முகம் தான் அதுக்கு தென்படும். அதே போல தான் ஒரு ஜோதிடன் வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு வந்து நேரம் வைக்கும் பொழுது சரிவர என்னடா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த பேர் அமைச்சு கொள்ளும் பொழுது நம்ம ஜோதிடத்தை வந்து நிறையவே நம்ம வந்து ஒரு நல்ல வழியை காட்டணுண்டா வழியை காட்டி அந்த நமக்கு வந்து ஒருத்தர் பேர் அமைச்சோன்னா அவர் சீதவிசனமாக வாழ்கிறாருண்டா அவருக்கு வந்து அந்த ஜோதிடருக்கு அந்த பேரும் புகழும் என்றைக்குமே மங்காத புகழாக நிற்கும். வேண்டா தாய் தப்பன் கூட சொல்ல இந்த ஜோதிடர் தான் உனக்கு வந்து பேர் வச்சார், அதனால தான் இன்றைக்கி நீ நல்லா இருக்கு, இந்த கடைக்கு இவர் தான் பேர் வச்சார், அதனால இந்த கடை ஓஹோ நடக்குது, இந்த பொருத்தம் பார்த்து இவர் தான் சொன்னார், இந்த குடும்பம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் இந்த குழந்தை பாக்கியம் இருக்கு, இந்த பொருத்தத்தில் வந்து இந்த தம்பதிகள் இப்படித்தான் வாழ்வாங்க, இந்த ஜோதிடம் சொன்னாதுன்னா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் நிறுத்தியே சொல்லுவாங்க ஒழிய. ஆனால் அப்படின்னால வந்து நாம் வந்து கண் தெரிஞ்சு குருடன் ஆகிடக்கூடாது. அல்லதுனா ஜாதகன்றது ரொம்ப ரொம்ப புனிதமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறையவே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். நிறையவே என்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்னுடா எல்லா மொழியிலையும் நான் ஜாதகம் பார்க்குறதுனால வந்து எனக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்த்துட்ட பிரச்சனையை நான் சமாளிச்சுட்டு இருக்கேன்டா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வழியில் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ஒன்று ஜாதகத்தை பிழையாகவே எழுதி இந்த கொண்டு போகணும்னு கொடுத்துருவாங்க. இதை கொண்டு வந்து நான் பார்த்து எனக்கு சரிய சிரமப்பட்டு இந்த ஜாதகத்தை ஒரு நல்ல வழியில் அனுப்புறதுக்கு வந்து அது மிகப்பெரிய சிரமமாகவே இருக்கும். ஏன்னா ஜாதகம் கணிச்சு அதோட பலனுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கணும்டா. ரொம்பவும் சாதுரியமாக ரொம்ப பொத்து கூர்மையாக செயல்பட ஒரு ஜாதகம் தான் ஜாதகன்றது. அதனால அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த நேரம் வந்து என்ன சொன்னால் இப்போது உதாரணம் பாருங்கள் 60 வினாடி தான் ஒரு செகண்ட் வந்து 60 நாளைக்கு ஒரு நிமிடம் ஆகுதுல்ல, 59 நாளைக்கு ஒரு நிமிடம்னு சொல்ல இல்லாத 59 செகண்ட் ஒரு நிமிடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை கரெக்டாக நம்ம கணிச்சு இந்த பலன் இந்த நேரத்தில் வந்து இந்த குழந்தைக்கு இந்த கிரகங்கள் வேலை செய்து இந்த கிரகாதி பல நேரத்தில் இந்த திசை வேலை செய்து இந்த நட்சத்திரத்தில் இத்தனை பாதத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பேர் அமைச்சால் இது வந்து எதிர்காலம் இந்த குழந்தை வந்து அமைதியில் எந்த விதமான குறை இல்லாமலுக்கு நல்லபடியாக வாழும் என்று சொல்லி ஜோதிட ரீதியில் இருக்கு. ஒரு ஜோதிடர் வந்து பேர் வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய உதாரணம் இருக்குது. அதை வந்து சரியாக செய்தால் தான் நல்லது எனக்கு. இப்போ நிறைய பேர் ஒரு இப்போ வந்து என்னென்னா எல்லாரும் வசந்தம் டிவி மூலம் இப்போ தெரிஞ்சுட்டாண்டா எந்த ஒரு நல்ல நேரம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உடனே போட்டு இந்த நேரம் எங்களுக்கு சாமி இதை ஒருக்கா சொல்லுங்க, எனி டைம் இரவு படுக்கிற நேரம் கூட ஒரு கோல் எடுத்துக்கங்க, இந்த நேரத்தில் வந்து நாளைக்கு நான் காலையில் பால் காய்ச்சி போகிறேன், இது ஒரு நேரம் கொடுத்துருக்காங்களே இது சரியா பிள்ளையான்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட நான் என் சிரமத்தையும் பார்க்காமல அந்த அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அவர் எந்த டைமில் எந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து எனக்கு கால் பண்ணுறாருன்னு தெரியல, இருந்தால் போல் என் சிரமத்தை பாராமலும் நான் அவர்களுக்கு அந்த நைட்டிலே நான் உதவி பண்ணுறேன். ஏன்னா மக்கள் வந்து இப்போ பாண்டு ஜோதி நிறைய விரும்பியிருக்காங்க. அது மூலம் என்னென்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நல்ல வழியில் நடத்தக்கூடியதான் இந்த பாண்டு ஜோதின்றது. ஜோதகம் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். நிச்சயமா சுவாமி, நாங்கள் தொடர்ந்து இந்த ஜோதிடம் பற்றி நிறைய தகவலை பேசுவதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதி எங்களுக்கு அனுப்பி வைக்க இருக்கும். அது மட்டுமல்லாமல் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 077-327-0005 அல்லது 057-222-4591 அல்லது 057-222-4592 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கூறிய வரை சுவாமி, இந்த தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்வது தான் இந்த ஜோதிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பாண்டவ ஜோதிடம் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் வந்து புதிய புதிய ஆராய்ச்சிகளையும் புதிய புதிய விடயங்களையும் வந்து மக்களுக்கு வந்து அளித்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் மூதாதையர் காலத்திலிருந்து நாம் செய்த கர்ம வினைகள் வந்து நாங்கள் இன்னுமே வந்து அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த கர்ம வினைகள் வந்து நிறைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்
பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கோம். பாண்டவ ஜோதிட ரீதியின் மூலமாக இந்த கர்ம வினைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் தெளிவாக கூற முடியுமா சுவாமி? பொதுவாகவே பூமியில் பிறந்த எந்த மானிடர் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அது வந்து மிருகங்களாக இருந்தாலும் சரி தான், பறவைகளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் இருந்துச்சுன்னா கர்ம வினை எந்த ஒரு ஜீவனுக்கு உயிர் இருக்கோ அந்த ஜீவன் வந்து கர்ம வினையை அனுபவிச்சே ஆகணும். இது வந்து சனீஸ்வரனால் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த ரெண்டு சொன்ன அந்த கர்ம வினை இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஏழை ஒரு பணக்காரன், இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஏழைக்கு வந்து என்னென்னா ஒரு வசதிகளற்று ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து கடவுள் பக்தி கூட இந்த லெவலில் நின்று தனக்கு கிடைச்சதை வச்சு சரி நாம் வாழலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுரியமாக வாழ்கிறவனும் வந்து ஏழையான்ருக்கான். அதே போல் ஒரு பணக்காரன் எடுத்துக்கலாம். அந்த பணக்காரனுக்கு வந்து எல்லா வழியில் நான் தான், எனக்கு எல்லாமே வேணும், எல்லா சொத்துக்கள் வேணும், எல்லா பணமும் வேணும், எல்லாமே வேணும், நான் தான் எல்லாமே இருக்கணும், ஒரு செத்தை எடுத்தாலும் அதில் போனாமல் நான் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பணக்காரன் வந்து அதை வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நினைப்பான். இதுக்கு எல்லாமே என்ன சொன்னால் கர்ம வினைகள் தான் காரணம். அந்த கர்ம வினைகள் போகும்பொழுது ஒருத்தனுக்கு கர்ம வினை என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்றைக்கு வந்து தலக்கணம் வந்து ஆரம்பிச்சிடும். பொதுவாக சொல்லுவாங்கள்ல தலக்கணம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து அன்றைக்கு ஆரம்பிச்சிடும். அன்றைக்கு ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னா அந்த ஆரம்ப நாள் முதல் அவன் ஒவ்வொரு நிமிடமும் குறையப்பட்டுகிட்டே வரும். அந்த குறைஞ்சிகிட்டே வரும். ஏன்னா என்றைக்கு அவன் தலக்கணம் ஆரம்பிக்குதோ அந்த தலக்கணம் வந்து கர்மவினை. அந்த கர்மவினை என்றைக்கு உனக்கு ஆரம்பிக்குதோ அண்டையிலிருந்து உன் வந்து ஆயுள் வந்து ஒவ்வொரு நிமிடமாக குறையப்படும். அந்த குறையப்படும் பொழுது என்னென்ன அவருக்கு தன் அறியாமலேயே தனக்கு வந்து எல்லாமே நான் தான், எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்டா. அடுத்தவனை பார்த்து மதிக்கணுன்றது கிடையாது, அடுத்தவனுக்கு கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாது, அடுத்தவனாலே நாம தான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு, நமக்கே வேணும், இந்த முழு உலகம் எனக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவன் நினைச்சிட்டு வாழ்வாங்க இல்லையா. இது வந்து இந்த கர்ம வினையில் வந்து சனீஸ்வரனால் கொடுக்கப்பட்டிருந்த கர்ம வினை எவ்வளோ தான் அனுபவி, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த கடலை வேணாலும் கட்டிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த சனீஸ்வரன் சொல்லுவார். இது எல்லாமே என்னென்று சொன்னால் இவருக்கு கண் முன்னே தெரியுது என்னென்னா நாம் ஏதோ நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணுறோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து யார்ட்டையும் சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு கேவலமாக இருக்குன்னா யார்ட்டையும் சொன்னால் நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்களோ அப்படிங்கிறது மனப்பாக்குவம் இல்லாத ஒரு மனத்தாக்கல் மாதிரி ஒரு இருப்பார். என்னென்னா அவருக்கு தான் எல்லாமேன்றது, அவர் வந்தால் தான் அவருக்கு வந்து எல்லா மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அவர் தான் ஊரில் பெரியவனாக இருக்கணும். அல்லதான் இந்த மாதிரி நிறைய வந்து அவர் தன் மனிதனாக இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த கர்ம வினையில் வாழ்கிறேன் அப்படிங்கிறத நினைவு இல்லாமலே வாழும் கொஞ்ச காலம் பாவ செயலாகும். அந்த பாவ செயல் வாழ்கிற போது இப்போ அந்த கர்ம வினை ஆரம்பித்த பொழுது என்னென்றால் ஓஹோ ஆண்டு வாழ்ந்தவன் முதலாவது அந்த குடும்பத்தில் பல சிக்கல்கள் உண்டு பண்ணும். பல சிக்கல்கள் உண்டு பண்ணி தனக்கு வந்து எதிர்கால சந்ததிகளே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் அந்த மாதிரி உண்டாகும். என்னென்னா தன் கண் முன்னே எல்லா சிதைகளும் சிதைந்து போகக்கூடிய வாய்ப்பு கர்ம வினை உண்டு பண்ணும். கர்ம வினை உண்டு பண்ணினால் கொண்டு 60 வயது ஆக போய் சொன்னால் அந்த 60 வயதுக்கு பிறகு வந்து அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு காலம் நொந்து வாழக்கூடிய வாய்ப்பும் வரும். என்னடா கடவுளே, என்னன்னா அந்த நொந்து வாழும் பொழுது அவர் என்னென்ன திரும்பி பார்ப்பாருன்னு எதிர்காலத்தில் நான் இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற பொழுது மனசால் அழுக வேண்டியிருக்கேன்னா நான் மனது நொந்து வாழ வேண்டியிருக்கேன்டா, அடா நாம் செய்த பிழைகள் கண்முன்னே தோன்றுதே அப்படின்ற மாதிரி இந்த கர்ம வினையை காட்டுவார். கர்ம வினையை காட்டும் பொழுது என்னண்டா தான் மனிதனாக இல்லையே அப்படிங்கிற அந்த நேரத்தில் உடனண்டா ஒரு ஒருத்தர்கிட்ட போய் நாம் வந்து ஒரு மன்னிப்பு வைப்போம், அதை அவர் ஒரு புனிதமானவர், அவர்கிட்ட போயிட்டு நம்ம வணங்குவோம், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோன்னு நினைப்பு வரும் பொழுது தண்ட கர்ம வினை வந்து தடுக்குது. என்றா நான் தான் இவ்வளவு காலம் சில்வாக்கா சீதேவியை வாழ்ந்துட்டேன் இல்லையா, நம்ம ஏன் அங்கே போவானே அப்படி என்ன வந்து அவர் வந்து அந்த மனதை தாக்குது. மனதை தாக்கும் பொழுது என்னென்னா அவர் வந்து ஆன்மா வந்து இன்னும் குறைஞ்சிகிட்டே போகுது. என்னென்னா அந்த இடத்துல வந்து தான் தான் அன்றது இந்த நான் என்ற அகம்பாகம் அந்த கர்ம வினை தலக்கணம் வந்து அவர் வந்து சாகும் வரை கூட அந்த ஆயுள் முடியும் வரைக்கும் அவர்லேருந்து அதிலேருந்து மீட்டு இழவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இந்த சனீஸ்வரன் காலத்தில் வந்து ஒரு 7 சனி 8 சனி இப்படியான காலம் வந்து இதுகளுக்கு அப்பால் பட்டது அந்த கர்ம வினை என்று சொல்லி இந்த கர்ம வினையில் வந்து ஒவ்வொரு பிறவியும் வந்து அனுபவிச்சே ஆக வேணும்டா. நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் கர்ம வினை வர ஜாதகத்தில் வந்து கர்ம வினைகளை நிறைய பேர் பார்த்துருக்கோண்டா ஓஹோ ஆகாண்டு வாழ்ந்தவன் சொல்லி கடைசி கட்டத்தில் வந்து அன்றைக்கு ஒவ்வொரு நேரத்துக்குரிய உணவுக்கு கூட பெரிய திண்டாட்டம் படக்கூடிய நிலைமை வந்திருக்கிறத வந்து வாழ்கிறத கூட இன்றைக்கு நாம் கவனிச்சுட்டு இருக்கோம். என்னென்னா கர்ம வினை, ஏன்னா எதிர்காலம் அவர்களுக்கு வந்து எப்படித்தான் வாழணுன்றதை விட எப்படி வாழலான்ற ரீதியில் அவர்கள் இப்போ அந்த கர்ம வினை உள்ளவன் போயிடுவான். அப்படி இருந்தால் அதுக்கு வந்து அவனுக்கு வந்து இப்படி தான் வாழன்ற வழிக்கு வரவே இல்லை. அதே போல் ஒரு ஏழை
எடுத்துட்டால் நாம் இப்படித்தான் வாழணும் என்ற ரீதியில் வாழ்ந்துட்டு இருப்பான் பாருங்கள். அதுதான் வந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியமான்றது. கர்ம வினையில் வந்து அகம்பாகத்தில் தலக்கணத்தில் வாழ்கிறவனுக்கு வந்து ஆதாள பாதத்தில் வந்து அவனுக்கு வந்து இடம் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்னா அவர் சொல்கிற வார்த்தை செய்கிறது பலதுகளும் வந்து இறைவனால் கணக்கெடுக்கப்படும். அந்த கணக்கெடுக்கப்பட்டு கடைசியில் வந்து அவருக்கு ஜீரோ சைவர் ஜீரோ என்ற ரீதியில் வரும் பொழுது அவருக்கு வந்து தெய்வலோகத்தில் வந்து எந்த விதமான புண்ணியங்களும் இல்லாமல் போயிடும். அதாவது ஒருத்தன் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சுருக்கணுன்னா பணங்காசை விட புண்ணியம் தான் மிக முக்கியமானது. என்னென்னா ஒருத்தர் வந்து மிக புண்ணியம் சேர்க்கறத விட ஒருத்தருக்கு வந்து குடும்பத்தில் ஒரு 3 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய புண்ணியமாகும். அதே ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 பெண் குழந்தை பிறந்துச்சு, மிக கடல் மாலை ஒரு கடலுக்காக அதை விட அதிகமான ஒரு புண்ணியம் வந்து சேர்ந்துடும். அந்த புண்ணியத்தை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. என்னென்னா மிகப்பெரிய பாக்கியசாலி, அவர் மிகப்பெரிய தெய்வ சக்தியோட பொருந்தின மகாபரி சக்தி ஆகக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய ஒரு மகானாக மாறக்கூடிய வாய்ப்பும் அந்த புண்ணியவானுக்கு கிடைக்கும். எப்படி எல்லாம் என்னென்னா இது வந்து புண்ணியம் என்ற ரீதியில் வரும். இந்த புண்ணியம் வந்து எப்படி வருதுன்னு சொன்னால் ஜாதகம் பிறந்தவனுக்கு அந்த பிறந்த நேரத்தில் வந்து இவர் இப்படி தான் இந்த ரூட்டில் வாழ்வார், இந்த இடத்துல வாழ்வாருங்கிறது அதில் தெரிஞ்சு போகிறேன்னா அந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தனுக்கு சொல்லி இவன் புண்ணியவானாக வாழ்வார், இவன் வந்து அகிம்சவாளியாக வாழ்வார், இவருக்கு வந்து யாருக்கு அஞ்சதும் கொடுக்காமல் வாழ்வார், கஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இப்படி என்று இதில் வந்து நான் ஜாதகத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ நாம் வந்து நன்மையை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் நான் ஜாதகம் ரீதியில். நாம் ஜாதகத்தை பொதுவாக எடுத்துகிட்டோம் எல்லாமே நல்ல வழிகள் நிறைய இருக்கிற வழிய அந்த நல்ல வழிகளை பின்பற்றி நம்ம செல்லும் பொழுது நமக்கு எந்த வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. பொதுவாக இன்னொன்று எடுத்துக்கொள்ள, நாங்கள் பிறந்து வர நேரத்தில் எந்த விதமான யாரையும் தெரியாமலேயே பிறந்துட்டோம் இல்லையா, நாம் இறக்கும் பொழுதுன்னு நம்ம கண்ணுக்கு யாரும் தெரிய போகிறதும் கிடையாது. அதேபோல் நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, நாம் இதை கொண்டு போகிறதுக்கும் கிடையாது. ஆக வாழும் காலம் கொஞ்சம் காலத்தில் நம்ம அந்நியமாக சந்தோஷமாக அடுத்தவன் கொடுத்து வாழ்றதை நம்ம கற்றுக்கொள்ளணும். என்னென்னா கடுகு அழகாக இருந்தால் என்ன சொன்னால் அதில் பாதியை வந்து அடுத்தவன் வாழ்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். ஏன்னா நாம் செய்யும் உதவியில் வந்து அவன் சந்தோஷப்படுறான் போல் அந்த ஒரு சந்தோஷம் தான் நமக்கு மிகப்பெரிய புண்ணியமாக விடும். இப்போ நம்ம நிறைய பேர் பிளவிடுறாங்க. என்னென்னா ஏழையை கண்டாலும் கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஏன்னா நான் கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன்டா, ஒரு ஏழையில் போயிட்டு ஒருத்தன் கேட்கும் பொழுது அவன் தலையை திரும்பிட்டே போயிடுறான். ஏன்னா அந்த ஏழை உருவத்தில் கடவுள் கூட வரலாம் இல்லையா, அதனால வந்து நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உத்தரம் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏன்னா இந்த கர்ம வினையில் வந்து ஏன்னா உங்கள் பின்னாலேயே கர்ம வினை சுற்றி வரும் பொழுது முடிஞ்சளவு ஒரு சின்ன தான தர்மங்கள் பண்ண சரி, நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கொள்ளணும். ஏன்னா ஜாதக ரீதியில் வந்து நல்லதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். தீய பலனிலிருந்து விடுதலை பெற்று நல்லதே பெற்று, ஏன்னா காலங்கள் வந்து ரொம்ப குறுகிய காலம் ஆகிட்டு இருக்கனால தெய்வத்தின் ஆசீர்வாதம் மிக முக்கியமாக அமையும் மாநில ஜீவனுக்கு. நிச்சயமா சுவாமி, கர்ம வினைகள் எதற்காக வருகிறது, அந்த கர்ம வினைகளிலிருந்து எவ்வாறு தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த பாண்டவ ஜோதிட ரீதியின் மூலமாக ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் மக்களுக்கு அளித்திருந்ததற்கு மிக்க நன்றி சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் A, சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விபரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மூலமாக மின்னஞ்சல் மூலமாக இணை விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தொலைபேசி மூலமாக முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 077-322-7005 அல்லது 057-222-4591 அல்லது 057-222-4592 என்ற தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ சுவாமி, கடந்த வருடம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று மூலமாக எத்தனை கோடி மக்கள் வந்து இவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளோ கஷ்டத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது எல்லாருமே அறிந்திருக்க ஒரு விஷயம். இது தொடர்ந்து வந்து இந்த கஷ்டம் வந்து எங்களுடைய மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம், அதாவது பண்டாரவளியில் அமைந்துள்ள சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வந்து நீங்கள் செய்த விடயம், அதாவது கல்வியாக இருக்கட்டும், அபிவிருத்தியாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுடைய ஆலயத்தில் வந்து நிறைய பேர் அந்த பூஜைகளை செய்து பரிகாரம் செய்து இப்போ அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது இன்னும் தொடர்ந்து இந்த பூஜைகள் பரிகாரங்கள் எதுவும் இருக்கிறதா உங்களுடைய ஆலயத்தில் சுவாமி? பொதுவாக என்னென்னா எங்கள் பண்டாரவளை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் என்று சொல்கிற நேரத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே போனால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த ஆலயத்துக்கு அடி வச்சாலே எல்லாமே நடக்கும் அப்படின்னு. ஏன்னா மற்ற ஆலயங்கள் மாதிரி கிடையாது, தெய்வம் வாழ்கிற இடம்.
அப்படின்னா வர்ற மக்களுக்கு நல்லபடியாக வாழ வைக்கிற தெய்வம் அப்படின்னா புனிதமான அன்பான ஆசையான அழகான தெய்வம் வாழ்கிற இடம் கோவில். அந்த இதில் இன்றைக்கு பொதுவாக 2019ஆம் ஆண்டுக்கு 20ஆம் ஆண்டுக்கு இந்த கொரோனாவினால் வந்து மக்களுக்கு வந்து நிறைய மன ரீதியில் மனப்பீடைகள் வந்து ரொம்ப வேதனை துயரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா. அதனால் ஏற்கனவே நாங்கள் வந்து 2020க்கு முன்னுக்கு 19 நாங்கள் விசேஷமான பெரிய ஒரு பூஜைகள் போடுவோம். இலங்கையில் வந்து எல்லா மாகாணங்கள்லேருந்து மக்கள் வருவாங்க. மக்கள் வந்து ஒரு 6,000-7,000 பேர் ஒரு பூஜைக்கு வந்து கட்டாயம் எல்லோரும் கலந்து கொள்வாங்க. கலந்துன்னு ஆசீர்வாத தேவிண்ட சிவ ஈஸ்வரன் ஆசீர்வாதம் பெற்றுட்டு அவங்க வந்து மங்களமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படின்னு இப்போ காலகட்டம் இந்த குறிய வந்து ஒரு வருஷ காலத்துக்குள்ளே வந்து மக்களுக்கு வந்து கோயிலுக்கு வர இல்லாது, கடவுளை கும்பிட இல்லாது, அவர்கள் மனசில் உள்ளதை கடவுளுக்கு சொல்ல முடியாது, பரிகாரங்கள் பண்ண இல்லாது, இதெல்லாம் நிறைய பீடைகள் நிறைய பிரச்சனைகளை எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து பொதுவாக ஏற்படுத்துட்டா அந்த ஒரு மார்ச் ஆகும் பொழுது என்ன இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம இலங்கையில் வந்து குறைஞ்சிடும். ஆனால் இதுக்கு ஒன்று நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இப்போ வார மாதம் 26ஆம் தேதி மாசி மகத்து அன்றைக்கு சொன்னால் மிக பெரிய விசாலமான பெரிய பூஜை என்று பண்ணி இலங்கையில் அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கட்டினா அவர்கள் வந்து மன தாக்கத்திலிருந்து விடுதலை பெறணும். ஏன்னா வந்து இப்போ பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை தொழிலாக இருக்கட்டும், விவாகமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப தடையாக இருக்குது. பொதுவாக நாம் எடுத்தோம்னா கல்வி கற்கிற சிறார்களுக்கு வந்துட்டா அவர்களுக்கு மன அமைதி இல்லாமல் போயிடுச்சு. இந்த மன அமைதி ஒருத்தர் வந்து கல்வி பயிலும் போது ரொம்ப சுத்தமாக வந்து தைரியமாகவும் ரொம்ப இருக்கணும். அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப பீடையில்பட்டிருக்காங்களோ, அதனால் வந்து இது எதிர்காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும்னு சொல்லி. ஏன்னா இப்போ வந்து மார்ச்சில் வந்து சாதாரண தர பரீட்சை எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற சிறார்களுக்கு வந்து எல்லாத்தையுமே 26ஆம் தேதி வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தயார் பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு பூஜை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிட்டணுன்னா அவர்கள் மனதில் உள்ள தீய சக்திகளெல்லாம் விலகி புனிதமான மறு ஜென்மம் கட்டி வாழணும் என்ற வாழ்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது தெய்வன்ற ஆசீர்வாதத்தில் எந்த விதமான குறை இல்லாமலும் நல்லபடியாக நடக்கும். அது வந்து ஏன்னா என் கோயில் ஒரு பூஜைன்ற நேரத்தில் வந்து மக்களுக்கு சரியான ஆசை என்னென்னா அந்த ஆலயத்துக்கு வரும் பொழுதுன்னு அவர்களாகவே எல்லாம் வந்து செய்து கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வர்ற மக்களுக்கு வந்து மிக அந்யோன்யமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்களேண்டா. பெரும்பான்மை மக்கள் ரொம்ப பேர் இருக்காங்கண்ணா. அதில் வந்து அந்யோன்யமாக அவர்கள் எல்லாம் எடுத்து இந்த அளவு செய்திட வேண்டாம். ஒரு தெய்வத்திட்ட நாம் போய் செய்யும் பொழுதுன்னடா யார் இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடாது. என்னடா அவர்கள் வந்து என்ன அது தெய்வத்தின் கடமை. இப்போ ஒரு பக்தன் வந்து ஒரு ஆலயத்துக்கு வந்து செய்கிறேன்னு வேண்டின்னு மனசில் வந்து அதை செய்யாமலே விட்டுட்டான்னு சொன்னால் அது வரையும் பெரிய கர்ம தோஷம் எதுவுமே கிடையாது. என்னடா அவர் வரணும் வந்து அவர் மனதில் ஏற்ற மாதிரி அதை செய்துட்டு போகலாம். ஆனால் என்னென்னா ஆண்டவன் கடவுளை கும்பிடும் பொழுது கட்டுப்பாடுகள் கிடையாது. எதையுமே அவருக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தோடு வந்து கும்பிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அது பொதுவாக என்னென்னா வர முன்னுக்கு இன்னொரு கரண்ட் இப்போ எங்களோட ஆலயத்தில் வந்து நான் ஒரு பூஜை செய்யும் பொழுது சில விதிமுறைகள் இருக்குது. என்னென்னா மக்களுக்கு இப்படி தான் வரணும், இன்னளவுக்கு தான் அந்த பூஜை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைமில் என்ன நடந்து பூஜையெல்லாம் முடிஞ்சிடும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த ஒரு 10 மணிக்கு பூஜைனா அந்த 10 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருண்டா. 10 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 11 எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு 12 மணிக்கு பூஜை கிடையாது. அப்போ எல்லா பக்தர்களும் போய்டும். இதுதான் மக்களுக்கு ஆசை. என்னண்டா சிலர் மக்களுக்கு கூட்டியிருந்து கூட்டமாக வச்சுட்டு நாள் முழுதாக பூஜை பண்ணிட்டு இருந்தால் மக்களுக்கு வெறுப்படைஞ்சிருந்தா கடவுள் என்னென்னா அந்த இடத்துல ஓடிவிடுவார். ஏண்டா இவ்வளோ நேரம் பூஜையா அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் தானே. இப்போ ஒரு பார்த்துருப்பீங்கன்னா ஒரு கிரகம் மாறுது அப்படிங்கிறதுல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த கிரகம் மாறும்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த பூஜை பண்ணணும். ஏன்னா இலங்கையில் எல்லா இடத்துலேருந்து எங்கள் கோயிலுக்கு மக்கள் வருவாங்க. அந்த நேரத்தில் பூஜை ஒரு அரை ஹவருக்குள்ளே பூஜை முடிஞ்சு. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்கள் செய்திருவோம். அந்த பூஜையில் முடிஞ்ச உடனே மக்கள் வந்து ரொம்ப திருப்தியாக அவர்களுக்கு வந்து தேவியின் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே என்னென்னா எதிர்காலத்தில் வந்துட்டா இனி இந்த வைரஸில் வந்து ரொம்ப விடுதலை பெற்று இனி நோய் நொடி இல்லாமலுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்ல தெம்பாகவும் நாம் செய்தொழில் விருத்தியாகவும் கல்வியிலிருந்து சிறப்பான குடும்ப வாழ்க்கையோ விவாக வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே மங்களகரமாக நடந்து இனி வரும் காலம் எல்லாம் நல்ல காலம் அமைஞ்சு எந்த விதமான குறை இல்லாமலுக்கு ஸ்ரீதேவியாக வாழணுன்ற நினச்சி தான் இந்த மாசி மகத்தண்டுக்கு 26 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பௌர்ணமி தினத்தண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு பூஜை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா அது எந்த செலவில் நான் செய்கிற பூஜை பண்ணுறேன். என்னென்னா எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும் என்ற ரீதியில் அனைவரும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். அன்னை தேவியின் காளியின் ஆசீர்வாதம் கிட்டே சந்தோஷம் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாத்துக்கும் அமையணும். ஏன்னா எனக்கு இன்னொரு மனவேதனை என்னென்னா கடந்த காலத்தில் வந்து இந்த மக்களை என்ன நாங்கள் பூஜை பண்ணிட்டுருவேன். நான் இப்போ விசாலமான பூஜை போட்டுருவேன். நானும் இந்த குழந்தைகள் எல்லாம் உட்காந்து செய்திருவோம். இருந்தாலும் மக்கள் வந்து கும்பிடணுமே. ஏன்னா மக்களுக்கு வந்து நிறையவே மனவேதனையில் இருக்கும். நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு அமைதி வேணும். கோயிலில் போய் கும்பிடும் பொழுது கும்பிட்ற ஒரு அமைதி வேறு எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லி ஆனால் அப்படியான ஒரு அமைதியான ஆலயம் தான் எங்களோட இந்த பண்டாரவளை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயன்றது. இன்றைக்கி அநேகமாக நிறைய பேர் விரும்பி வந்து கும்பிடக்கூடிய ஆலயம் என்று அது பொதுவாக இந்தியாவில் இருந்து கூட சில முக்கியர்கள் வந்து முக்கியஸ்தர்கள் அந்த
26ஆம் தேதி பூஜைக்கு வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இப்போ வெளிநாட்டில் அனைவரும் நிறைய பேர் கூட எங்களோட ஒவ்வொரு பூஜைக்கு வந்து அந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொள்கிறாங்க. ஏன்னா அப்படி அம்சமான பூஜை நடக்கும், அம்சமாக கும்பிடக்கூடிய ஆசை இருக்கும். அதனால் மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு ஆலயம் பண்டாரவளை பத்திரகாளி அம்மன் ஆலயம். எனவே அனைவரும் என்னென்னா எல்லாருமே வந்து அந்த ஆலய 26ஆம் தேதி அந்த பூஜையில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கலாம். நிச்சயமா சுவாமி. இனிவரும் காலங்கள் நாங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சரிவர நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக எதிர்வரும் 26ஆம் தேதி நடக்க இருக்கின்ற அந்த மகா பூஜையில் கலந்து கொண்டு உங்களுடைய மன நிம்மதியை பெற்றுக்கொள்ளுமாறு இந்த பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் சேனாநாயக்க மாவட்ட என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி மூலமாக முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் 07022277005 அல்லது 05722245591 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் கர்ம வினைகளிலிருந்து நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் ஜோதிடம் சம்பந்தமாக தெரியாத விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டமைக்கு இன்றைய நிகழ்ச்சியிலும் பல தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி சுவாமி. இந்த வருடம் இந்த வாரம் உங்களுடைய அனைவருக்கும் ஒரு சிறப்பான வாரமாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.